ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்கள் ரெட்மி மொபைலில் ஒன் ஹேண்ட் மோடை எப்படி எனேபிள் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்குனால நீங்கள் ரெண்டு கையையும் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அந்த டைமில் எனக்கு ஒரு கையை மட்டுமே யூஸ் பண்ணி எனக்கு தேவையான ஓப்பன் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸை ஓப்பன் பண்ணிக்கணும். எந்த கீ வேணாலும் நம்ம ப்ரெஸ் பண்ணுற மாதிரி எனக்கு ஆப்ஷன்ஸ் வேணும்னா ஒன் ஹேண்ட் மோடை நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். அது எப்படி எனேபிள் பண்ணுறதுனா உங்கள் மொபைலில் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கங்க. அப்படியே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி அடிஷனல் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. அடிஷனல் செட்டிங்ஸ்க்குள்ள ஒன் ஹேண்ட் மோடுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த ஒன் ஹேண்ட் மோடு ஆஃப்ல இருக்கும், ஆன் பண்ணிக்கங்க. இதுல கீழே 4.5 இன்ச்சஸ் 4 இன்ச்சஸ் 3.5 இன்ச்சஸ் 3 ஸ்கிரீனோட சைஸ் இருக்கும். 3.5 இன்ச்சஸ் நீங்க டிக் மார்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஹேண்ட் மோடுல ஒரு சைடுல டிஸ்பிளே ஆகக்கூடிய அந்த ஸ்கிரீனோட சைஸ் 3.5 இன்ச்சஸா இருக்கும். 4 இன்ச்சஸ்னா அதை விட கொஞ்சம் பெருசா, 4.5 இன்ச்சஸ்னா அதை விட கொஞ்சம் பெருசா. ஸோ உங்களுடைய விரலோட அமைப்புக்கு தகுந்த மாதிரி இங்க நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு பாட்டம்ல இருக்கிற இந்த நேவிகேஷன் பட்டன்ல ஹோம் பட்டன்ல இருந்து லெஃப்ட் ஸ்வைப் பண்ணீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து ஒன் ஹேண்ட் மோட் போயிடும். இல்ல நான் ரைட் ஹேண்ட் தான் யூஸ் பண்ணோம்னா ஹோம் பட்டன்ல இருந்து ரைட் மூவ் பண்ணீங்கன்னா ரைட் சைடு மூவ் ஆயிரும். சரி, இது நார்மலான பொசிஷனுக்கு வேணும்னா அந்த பிளாங்கா இருக்கக்கூடிய அந்த பிளாக்கான பாயிண்ட்ல கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நார்மலான பொசிஷனுக்கு மாறிடும். ஸோ இந்த ஒன் ஹேண்ட் மோட உங்களுக்கு தேவைப்பட்ட சமயத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ்ஃபுல்லான ஒன்று. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். See you again in next videos.